Hi students, good morning. Students, today we are going to see 4th standard term 2 unit 2 supplementary. The topic of the supplementary is save wisely. Save அப்படின்னா சேமித்தல், wisely அப்படின்னா திறமையா, இன்டெலிஜென்ட்டா, புத்திசாலித்தனமாக சேமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். புத்திசாலித்தனமாக சேமிக்கிறத எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறதும், அதை எப்படி சேமிக்கணும் அப்படின்றதும், நம்ம எப்படி சேமித்ததை செலவு பண்ணி அதை எப்படி பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றத தான் நம்மளுக்கு இந்த லெசனில் சொல்ல போகிறாங்க. ஷல் வி see the lesson students? Students, see the book page number 103. Save wisely. Save wisely. Every year, Kamali and her cousins would visit their grandparents in their native village for the car festival that lasted for 3 years. Every year, ஒவ்வொரு வருஷமும் கமலியும் அண்ட் ஹர் கசின்ஸ்னால் நம்மளோட சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாமா பசங்க அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், கசின்ஸ்ன்னு சொல்லுவோம். வுட் விசிட் தயர் கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் யார், அவங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பார்க்குறதுக்கு நேட்டிவ் வில்லேஜ் சொந்த ஊருக்கு போவாங்க. எதுக்கு? கார் ஃபெஸ்டிவல்னால் என்னென்னு தெரியுமா? தேர் திருவிழான்னு தேர் இழுப்பாங்க இல்லையா, அதுதான் கார் ஃபெஸ்டிவல் தட் லாஸ்டட் ஃபார் 3 days. அது எத்தனை நாளைக்கு நடக்கும்? 3 days, 3 நாட்கள் நடக்கும். அதை பார்க்கறதுக்காக போவாங்க. த என்டையர் வில்லேஜ் வில் பி இன் அ ஃபெஸ்டிவ் மோடு. அந்த மொத்த ஊரும் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜில் இருக்க எல்லா மக்களும் எப்படி இருப்பாங்க? ஃபெஸ்டிவ் மூடுனா அதாவது பண்டிகையோட சந்தோஷத்தில் இருப்பாங்க. த சில்ட்ரன் வேர் த மோர் எக்ஸைட்டட். குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் த ரிலேட்டிவ்ஸ் வுட் கிவ் த சில்ட்ரன் மணி டு பை ஸ்வீட்ஸ் அண்டு டாய்ஸு. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் யார்? அந்த குடும்பத்தில் எல்லா ஆட்களும் ரிலேஷன்ஸ், சொந்தக்காரங்களாம் இருக்காங்களே, அவங்க அன்றைக்கி தான் குழந்தைங்களுக்கு காசு கொடுப்பாங்க. என்ன வாங்கிக்க சொல்லுவாங்க? டு பை ஸ்வீட்ஸ்னால் என்னது? இனிப்புலாம் இருக்கு இல்லையா, அதுவும் டாய்ஸ் பொம்மையெல்லாம் வாங்கிக்கோ, சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிக்கோ, பொம்மை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி காசு அன்றைக்கி தான் கொடுப்பாங்க. த சில்ட்ரன் வுட் பை டாய்ஸ், சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு ஆர் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ். இது எல்லாமே டாய்ஸ் பொம்மை வாங்குவாங்க, சாக்லேட்ஸ் வாங்குவாங்க, ஸ்வீட்ஸு இனிப்புலாம் வாங்குவாங்க, பேக்டு ஃபுட்டு பேக் பண்ணி பேக்கெட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்குவாங்க. தே வுட் ஸ்பெண்ட் ஆல் த மணி. அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா காசையும் செலவு செஞ்சுருவாங்க. அண்ட் நெவர் சேவ்டு த மணி அட் ஆல். அந்த பணத்தை சேமிக்கவே மாட்டாங்க. தேர் கிராண்ட்ஃபாதர் தே வுட் ஸ்பெண்ட் ஆல் த மணி. எல்லா மணியும் செலவு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட சேமிக்கவே மாட்டாங்க. தேர் கிராண்ட்ஃபாதர் ஃபெல் தட் த சில்ட்ரன் ஷுட் லேர்ன் டு சேவ் அண்டு யூஸ் தயர் மணி வைஸ்லி. அவங்க தாத்தா என்ன நினைக்கிறாரு? சில்ட்ரன் ஷுட் லேர்ன் டு சேவ். அவங்க கற்றுக்கணும். அண்ட் யூஸ் தேர் மணி வைஸ்லி. அந்த சேமித்த பணத்தை வைஸ்லி புத்திசாலித்தனமாக செலவு செய்யணும், அதுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ திஸ் இயர் ஹி அனௌன்ஸ் தட் த சில்ட்ரன் ஷுட் சேவ் த மணி தே கெட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் எ இயர் அண்டு ஸ்பெண்ட் இட் பர்பஸ்ஃபுல்லி. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த வருஷம் ஹி அனௌன்ஸ்டு, அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? அனௌன்ஸ்னால் தெரிவிக்கிறார் எல்லாத்துக்கிட்டையும். த சில்ட்ரன் ஷுட் சேவ் த மணி. அந்த குழந்தைகள் காசை சேமிக்கணும். தே கெட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் எ இயர். இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் சேமிக்கணும். அண்ட் ஸ்பெண்ட் இட் பர்பஸ்ஃபுல்லி. பர்பஸ்னால் என்னது? தேவைக்காக. ஸ்பெண்டுனா செலவழிக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. The children were not all excited by the announcement. அந்த அனௌன்ஸ்மெண்ட்னால அந்த சில்ட்ரன்ஸ் யாருக்குமே ஆர்வமே இல்லை. ராஜன் அண்ட் மாலா வர் த யங்கஸ்ட் ஆஃப் த கிட்ஸ். இந்த பிக்சரில் மாதிரி ராஜனும் மாலாவும் தான் அதில் இருக்கல யங்கஸ்ட், சின்ன குழந்தைங்க. குட்டியாக இருக்க ராஜனும் மாலாவும் தான் சின்ன பசங்க. தே டிட் நாட் டேக் த கிராண்ட்ஃபாதர் சீரியஸ்லி. கிராண்ட்ஃபாதர் தாத்தா சொல்கிறத இவங்க ராஜனும் மாலாவும் சீரியஸாகவே எடுத்துக்கவே இல்லை. தி ஸ்பெண்ட் தேர் மணி. அவங்களோட மணியை எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க? ஆன் ஸ்வீட்ஸ் அண்டு டாய்ஸு. ஸ்வீட்ஸ் வாங்கிறதுக்கும் டாய்ஸ் வாங்கிறதுக்குமே
ரெண்டு பேரும் செலவு பண்ணிட்டாங்க. The other siblings, Jayan and Kaveri, decided to enjoy the festival to the fullest. அடுத்த இருக்க சிப்ளிங்ஸ்னா யாரு? கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் சிப்ளிங்ஸ், அக்கா தங்கச்சி தான் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜெயனும் காவேரியும் என்ன டிசைட் பண்ணுறாங்க? இந்த ஃபெஸ்டிவல், இந்த பண்டிகையை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? தே பாட் எவ்ரி சிங்கிள் டைப் ஆஃப் ஃபுட் அவைலபிள் அக்ராஸ் த ஷாப்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க? டிசைட் பண்ணி ரெண்டு பேரும் என்ன வாங்குறாங்க? சிங்கிள் டைப் ஆஃப் ஃபுட்டு, கடையில் விற்கிற சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விதவிதமாக அதில் கடையில் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்து பார்த்து சாப்பிட்ற ஐட்டம் நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க. ஆன் த செகண்ட் டே, ரெண்டாவது நாள் என்ன நடக்குது? ஜெயன் காட் சிக்கு. ஜெயனுக்கு என்ன ஆகிடுது? சிக்குனா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. டியூ டு ஃபுட் பாய்சனிங். ஃபுட் பாய்சனிங்னா என்னது? சாப்பாடு ஒத்துக்காமல் போய் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லையா, அதை ஃபுட் பாய்சனிங். ஸோ ஹீ டிசைடட் டு ஸ்பெண்ட் த மணி ஒன்லி ஆன் டாய்ஸ். உடனே அவன் என்ன பண்ணிடுறான்? நம்மளுக்கு ஃபுட்டு தான் சேரல, அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம மணியெல்லாம் டாய்ஸ், பொம்மைகள் வாங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிட்டான். த எல்டஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வேர் கமலி அண்டு செந்தில். அங்கே இருக்கிறதுல எல்டஸ்ட்னா பெரிய குழந்தைங்க, குழந்தைங்களே பெரிய பசங்களாக இருக்காங்க. அதில் கமலியும் செந்திலும் தான் கொஞ்சம் பெரிய பசங்க. தே வர் டிட்டர்மைன்டு டு சேவ் த மணி, யூஸ் இட் பர்பஸ்ஃபுல்லி. அவங்க ரெண்டு பேரும் பர்பஸ்ஃபுல்லினா அதாவது பிரயோஜனப்படுற மாதிரி, யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணும். தே வர் டிட்டர்மைண்ட், அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துட்டாங்க. டு சேவ் த மணி, அந்த மணி காசை சேமிக்கணும். அண்ட் யூஸ் இட் பர்பஸ்ஃபுல்லி, யூஸ்ஃபுல்லாக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சிட்டாங்க. ஸோ தி கண்ட்ரோல்டு தேர் டிசையர்ஸ். கண்ட்ரோல்டுனா அவங்களோட ஆசைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல்டுனா குறைச்சிட்டு. அண்ட் சேவ்டு எவ்ரி ருப்பி தே காட். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ருப்பி, ஒவ்வொரு காசையும் சேமிச்சிட்டாங்க. ஆசைகளெல்லாம் குறைச்சிட்டு அமௌண்ட்டை சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. By the end of the festival, they managed to save around 300 rupees. Grandfather was so happy to see their effort. அந்த ஃபெஸ்டிவல், அந்த பண்டிகையோட கடைசியில் எண்டில் தே மேனேஜ் டு சேவ். அவங்க மேனேஜ்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு சேமிச்சிட்டாங்க. அரவுண்ட் 300 rupees, அதாவது ஏறத்தாழ 300 rupees, 300 ரூபாய்க்கு சேமிச்சிட்டாங்க. கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஸோ ஹாப்பி. தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. டு சி தேர் எஃபோர்ட், அவங்களோட எஃபோர்ட், அவங்களோட உழைப்பை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. செந்தில் when he went home, செந்தில் வீட்டுக்கு போனோடனே டு ஹிஸ் ஃபாதர், அவங்க பண்டிகையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே செந்தில் when he went home, வீட்டுக்கு போனோன்னே டு ஹிஸ் ஃபாதர் டு த நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, நியரஸ்ட் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவங்க அப்பா ஃபாதரை கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் ஓப்பன் டே சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது சேமிப்பு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறான். ஹி சேவ்டு ஆல் ஹிஸ் பாக்கெட் மணி. அவனோட பாக்கெட் மணினா டெய்லி அப்பா தாத்தா எல்லோரும் ரிலேஷன்ஸில் கொடுத்தாங்களே அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் அவன் சேமிக்கிறான். அண்ட் ஃபவுண்டு நியூ வேஸ் டு சேவ் மணி. அது இன்னொரு ஃபவுண்டு நியூ வே, ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிறான். டு சேவ் மணி, அதாவது பணத்தை சேமிக்கிறது. லைக் ஹி ஸ்டார்டட் டு வாக், அதாவது என்னவா யோசிக்கிறான்? ஹி ஸ்டார்டட் டு வாக், நடந்து போகலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த பஸ்ஸு, அதாவது பஸ்ஸில் போனால் காசு செலவாகும், அதுக்கு பதிலாக நடந்து போனால் சேமிக்கலாம் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். ஹி கெப்ட் ஹிஸ் ஸ்டேஷ்னரிஸ் சேஃப்லி ஸோ தென் ஹீ டிட் நாட் ஹாவ் டு கீப் பையிங் தேம். அப்புறம் என்ன பண்ணுறான்? அவனோட ஸ்டேஷ்னரிஸ், அதாவது பேனா பென்சில் நம்மளோட திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கெப்ட் சேஃப்லினா பத்திரமா எடுத்து வைக்கிறான். அப்படி பத்திரமா சேர்த்து வச்சாதான் ஸோ தட் ஹீ டிட் நாட் ஹாவ் டு கீப் பையிங் தேம். பையிங்னு என்னது? புதுசாக வாங்கிறதுக்கு தேவைப்படாது. நம்ம கரெக்டான இடத்துல வச்சுட்டு எடுத்தோன்னா புதுசாக வாங்கிறதுக்கு தேவைப்படாது அப்படின்னு யோசித்து அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறான். ஹி ரீயூஸ்டு ஹிஸ் ஓல்டு புக்ஸ், அவனோட பழைய புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திருப்பி யூஸ் பண்ணுறான். ரீயூஸ்னால் மறுபடியும் யூஸ் பண்ணி பணத்தை சேமிக்கிறான். புது புக்கு வாங்குறதுக்கு பதிலாக பணத்தை சேமிக்கிறான். சூன் ஹிஸ் ஃபாதர் மேடு ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் that savings is done after using the money for basic needs.
அதாவது அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. சூன் his father made him understand, அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிய வைக்கிறாரு, தட் சேவிங்ஸ் இஸ் டன். சேவிங்ஸ் சேமிப்பு எப்போ பண்ணணும்? ஆஃப்டர் யூஸிங் த மணி, மணியை வந்து ஃபார் பேசிக் நீட்ஸ், அதாவது பேசிக்னா தேவையான செலவுகளுக்கு செலவு செஞ்ச பின்னாடி தான் அமௌண்ட்டை சேமிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்து போய் அதுக்கெல்லாம் சேமிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது தேவையில்லாத செலவுகள் தான் குறைக்கணும், தேவையான இடத்துல செலவு செய்யணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ செந்தில் பாட் நியூ புக்ஸ் டு டேக் நோட்ஸ் இன் ஹிஸ் கிளாஸ். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் செந்தில் வந்து நியூ புக்ஸ், புது புக்ஸு நோட்டில் வாங்கி டு டேக் நோட்ஸ் இன் ஹிஸ் கிளாஸ், அவனோட கிளாஸில் நோட் எழுதுறதுக்கு நியூ நோட் வாங்கிறான். செந்தில்ஸ் ட்ரீம் வாஸ் டு பை எ கேமரா. செந்திலோட ட்ரீம்னு என்னது? கனவு. என்ன? வாஸ் டு பை எ கேமரா, ஒரு கேமரா, ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா கேமரா, அந்த கேமரா வாங்கணும் அப்படின்றதான் செந்திலோட ட்ரீமு. அட் த எண்ட் ஆஃப் த இயர், அந்த வருஷ கடைசியில் ஹிஸ் ஃபாதர் செக்டு ஹிஸ் சேவிங்ஸ், அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அவனோட சேவிங்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாரு. அண்ட் பாட் ஹிம் த லேட்டஸ்ட் கேமரா, அவனுக்காக என்ன பண்ணுறாரு? லேட்டஸ்ட்டாக விற்கக்கூடிய கேமராவை, பாட் ஹிம் லேட்டஸ்ட் கேமரா வித் ஹிஸ் சேவிங்ஸ், அவனோட சேவிங்ஸ் சேமிப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு அந்த வருஷ கடைசியில் அவனுக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்துட்டாங்க. அவனோட கனவு நிறைவேறிடுச்சு. கமலி ஹேட் அ கிளியர் பிளான், கமலிக்கு ஒரு கிளியரான ஒரு பிளான் இருந்துச்சு. ஷீ ஹேட் அ ஃப்ரெண்ட் நேம்டு ஆனந்தி, அவளுக்கு ஆனந்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஆனந்திஸ் ஃபாதர் வாஸ் அ ஃப்ளூட்டிஸ்ட், ஆனந்தியோட ஃபாதர் யார்? ஃப்ளூட்டிஸ்ட். ஃப்ளூட்டுனா புல்லாங்குழல் வாசிக்கிறவர், ஃப்ளூட்டிஸ்ட். தே லிவ்ட் இன் த சேம் ஸ்ட்ரீட், அவங்க இருக்கிற சேம் ஸ்ட்ரீட், அதே தெருவில் தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ த கேர்ள்ஸ், ஸோ அதனால் அந்த கேர்ள்ஸ்லாம் யூஸ் டு விசிட் ஈச் அதர் ஆஃபன், அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கனால அடிக்கடி ரெண்டு பேரும் அவங்க போய் பார்த்துப்பாங்க. ஈச் அதர், ஒவ்வொருத்தரையும் மாறி மாறி அவங்கவுங்க வீட்டுக்கு போய் பார்த்துப்பாங்க அடிக்கடி. ஆன் மெனி ஆஃப் தீஸ் ஒகேஷன்ஸ், இந்த மாதிரி அடிக்கடி ஒகேஷன்ஸ் பார்த்துக்கிறப்போ ஆனந்தி யூஸ்டு டு டீச் ஹர் டு பிளே த ஃப்ளூட், ஆனந்தி என்ன பண்ணுவா? கமலிக்கு யூஸ் டு டீச்னா சொல்லி கொடுப்பாங்க. டு பிளே த ஃப்ளூட், அதாவது ஃப்ளூட் வாசிக்கிறது எப்படி அப்படின்னு ஆனந்தி வந்து கமலிக்கு சொல்லி கொடுத்துருக்கா. கமலி ஆல்வேஸ் வாண்டட் டு பை எ ஃப்ளூட், அவளுக்கு எப்பவுமே என்ன தோணிகிட்டே இருக்கும்? ஃப்ளூட், ஒரு புல்லாங்குழல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாள். அட் த எண்ட் ஆஃப் 1 year ஷீ மேனேஜ் டு சேவ் சம் அமௌண்ட், ஆனால் ஒரு வருஷ கடைசியில் என்ன ஆகுது? அவள் வந்து ஓரளவுக்கு ஷீ மேனேஜ் டு சேவ் சம் அமௌண்ட், ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை அவள் சேவ் பண்ணி சேமித்து வச்சுருக்கா. அட் தட் டைம், அப்போ தான் வந்து ஹர் ஃபாதர் நீடட் மணி அர்ஜென்ட்லி, அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுது? அர்ஜென்ட்டாக அமௌண்ட் மணி தேவைப்படுது, நீடட் தேவைப்படுது. அண்டு ஆஸ்க்டு இஃப் ஹீ குட் யூஸ் ஹர் சேவிங்ஸ், அவங்க அப்பா கேட்குறாரு, நான் உன்னோட சேவிங்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீ ப்ராமிஸ்டு, அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, அதாவது உறுதி சொல்கிறாரு. டு ரிட்டர்ன் த மணி சூன், அந்த அமௌண்ட்டை உனக்கு ரிட்டர்ன் வந்து திருப்பி கொடுத்துட்றேன், அந்த காசை நான் திருப்பி சீக்கிரமாக கொடுத்துட்றேன், சீக்கிரமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு ஹர் ஃபாதர், அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறா? அந்த காசை கொடுத்துறவ, சேமித்து வச்ச காசை கொடுத்துட்றா. ஆல்தோ ஷி வாஸ் ப்ரவுட் ஆஃப் ஹெல்பிங் ஹர் ஃபாதர், இருந்தாலும் அவங்களோட ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறத ப்ரவுடு, பெருமையாக நினைக்கிறா. ஷீ ஸ்டில் வாண்டட் டு பை த ஃப்ளூட், ஆனாலும் அவன் மனசுக்குள்ளே என்ன தோணுது? ஆனால் நம்மளுக்கு ஃப்ளூட் வாங்கணும், ஒரு நாள் புல்லாங்குழல் வாங்கணுன்றத அவள் வந்து நினச்சிட்டே தான் இருக்கா. ஷி வாஸ் டிஸப்பாயிண்டட், ஆனால் அவள் என்ன பண்ணுறா? டிஸப்பாயிண்டட்னா மனதை கஷ்டப்படுறா, அதாவது நம்பிக்கையிலேருந்து போயிடுறா. சூன் இட் வாஸ் த டைம் டு விசிட் த வில்லேஜ், மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் அந்த கிராமத்தை, அடுத்த பண்டிகையே வந்துருச்சு, திருப்பியும் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அதை விசிட் பண்ணுறேன், ஒரு அடுத்த வருஷமே வந்துருச்சு, இப்போ மறுபடியும் பண்டிகைக்கு போகிறாங்க. எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி டு மீட் ஈச் அதர், எல்லாரும் அவங்கள மீட் பண்ணிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறாங்க. ஆஃப்டர் 1 year, ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் போகிறாங்க. அந்த டே ஆஃப் த கார் ஃபெஸ்டிவல், மறுபடியும் எதுக்கு போகிறாங்க? கார் ஃபெஸ்டிவல், அந்த கார் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, தேர் திருவிழா, அதுக்கு போகிறாங்க. த ஹோல் ஃபேமிலி கேதர்ட் இன் த வில்லேஜ், எல்லாரும் அந்த ஃபேமிலி கேதரிங், அதாவது ஒன்று கூடி இருக்காங்க. எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ் ஷேர்ட் அபவுட் த இயர் கான் 1 by 1, எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க? அந்த வருஷம் எப்படி போச்சு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க.
about the year gone ஒன் பை ஒன் ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் டின்னர் முடித்தோடனே செந்தில் brought his நியூ கேமரா. செந்தில் இருக்கா இல்லையா, அவளோட கேமரா, நியூ கேமரா, புது கேமராவை எடுத்துகிட்டு வந்து தாத்தாட்ட சொல்கிறான். அண்ட் டோல்ட் கிராண்ட்பா ஹவு ஹீ ஹேட் சேவ்டு, அவன் ஹவு எப்படி சேமிச்சான், அண்டு பாட் த கேமரா, அதை எப்படி வாங்கினா அப்படின்ட்டு தாத்தாட்ட சொல்கிறான். கிராண்ட்பா வாஸ் வெரி ப்ரவுட் அண்டு ஹாப்பி. தாத்தா ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு, வெரி ப்ரவுட், பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்கார். ஹி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம், அவரை கங்க்ராச்சுலேட்டட், பாராட்டுறாரு. மீன்வை கமலிஸ் ஃபாதர் கேவ் கிராண்ட்பா அ கிஃப்ட். அதாவது மீன்வைல், ஆனால் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, கமலியோட அப்பா வந்து தாத்தா கிட்ட கிராண்ட்பா கிஃப்ட், ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அண்ட் செட் சம்திங், என்னமோ சொல்கிறாரு. இன் ஹிஸ் இயர்ஸ், அவரோட காதில், தாத்தாவோட காதில் போய் ஏதோ சம்திங் என்னமோ அவரோட காதில் சொல்கிறாரு. கிராண்ட்பா ஸ்மைல்டு, தாத்தா சிரிக்கிறாரு. அண்ட் கால்டு கமலியை கூப்பிட்றாரு. ஹீ கேவ் ஹர் த கிஃப்ட், அந்த கிஃப்டை தாத்தா கையில் கொடுக்குறாரு. தாத்தா வந்து அதை வந்து யார்கிட்ட கொடுக்குறா, ஹி கேவ் ஹர் த கிஃப்ட், கமலிகிட்ட அந்த கிஃப்டை கொடுக்குறாரு. ஹர் சேவிங்ஸ் வர் யூஸ்டு டு பை த கிஃப்ட், அந்த அவளோட சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அவளோட சேவிங்ஸ் தான் இந்த கிஃப்டை வாங்கிறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கமலி ஈகர்லி ஓப்பன் டு த பாக்ஸ், கமலி சந்தோஷமாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற, ஈகர்லினா ஆர்வமாக ஓப்பன் பண்ணுறா. அண்டு ஃபவுண்ட் அ பிராண்ட் நியூ ஃப்ளூட், அதை திறந்தோடனே என்ன இருக்குது, பிராண்ட் நியூ ஃப்ளூட் ஃபவுண்டுன்னு பார்க்குறா. ஃப்ளூட் என்னது, புல்லாங்குழல், அதாவது பிராண்ட் நியூ, அதாவது புதுசாக வந்திருக்க, நியூ பிராண்டுன்னு புது வகையான பிராண்டான புல்லாங்குழல் வாங்கி கொடுத்துருங்க. ஹர் ஐஸ் வர் மாய்ஸ்ட் வித் டியர்ஸ், அவளோட கண்களில் அப்படியே கண்ணீர் வருது. மாய்ஸ்ட்னா அப்படியே நீர் நிரம்பி டியர்ஸ் கண்ணீர் வருது. த ஹோல் ஃபேமிலி ஆஸ்க்டு ஹர் டு ப்ளே த ஃப்ளூட், அவளோட ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி, மொத்த குடும்பமும் அவளை ஃப்ளூட் வாசிக்க சொல்கிறாங்க. கமலி பிளேட் அ சாங், கமலி என்ன பண்ணுறா, ஒரு பாட்டு வாசிக்கிறா. அண்ட் தட் ஹர் ஃப்ரெண்ட் ஹேட் டாட் ஹர், அவளோட ஃப்ரெண்டு ஆனந்தி இருக்கா இல்லையா, அவள் சொல்லி கொடுத்த பாட்டு ஒன்று அந்த புல்லாங்குழலில் வாசிக்கிறா. செந்தில் ஸ்டார்டட் கிளிக்கிங் பிக்சர் ஆஃப் தி ஈவெண்ட் வித் ஹிஸ் கேமரா, செந்தில் என்ன பண்ணுறான், அவனோட கேமராவை வச்சு அந்த ஈவெண்ட், அதோட நடக்கிற நிகழ்ச்சிகளை ஃபோட்டோ பிடிக்கிறான். அதாவது கமலி வந்து அவள் ஆசைப்பட்டதை யூஸ்ஃபுல்லாக, அதாவது பயனுள்ள வகையில் வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் அந்த பயனுள்ள வகையில் சேமித்து பயனுள்ள வகையில் வாங்கியிருக்கா. ஆனால் செந்தில் என்ன பண்ணியிருக்கான், அவன் ஆசைப்பட்டதை பயனுள்ள வகையில், அதாவது சேமிக்கிறது பெருசு இல்லை, சேமித்த பொருளை சரியான முறையில் செலவு செய்யணும், சரியான முறையில் செலவு செய்கிறது தான் சரியான சேமிப்பு அப்படின்றத நம்மளுக்கு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், now we are going to see book bag filling the blanks. Every year the children visit the dash, ஒவ்வொரு வருஷமும் அந்த சில்ட்ரன்ஸ் யாரை விசிட் பண்ணுவாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் தேர் வில்லேஜ், அவங்களோட வில்லேஜில் இருக்க கிராண்ட் பேரண்ட்ஸை விசிட் பண்ணுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் கமலி அண்ட் செந்தில் சேவ்டு, அந்த திருவிழாவோட கடைசியில் கமலியும் செந்திலும் எவ்வளோ சேமித்தாங்க, சம் மணி, கொஞ்சம் மணியை சேமித்தாங்க. சேவிங்ஸ் இஸ் டன் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் த டேஷ், சேவிங்ஸ் நம்ம எப்போ பண்ணணும், நம்மளோட பேசிக் நீட்ஸ், அதாவது அதாவது பேசிக் நீட்ஸ்னால் என்னது, நம்மளோட தேவைகளை செலவு செஞ்ச பின்னாடி தான் சேவ் பண்ணணும். செந்தில் பாட் எ டேஷ் ஃப்ரம் ஹிஸ் சேவிங், செந்தில் வந்து அவனோட சேவிங்ஸில் என்ன வாங்கினா, கேமரா. கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு டேஷ், கமலி அவளோட சேவிங்ஸை யாருக்கு கொடுத்தா, ஹர் ஃபாதர், அவளோட ஃபாதருக்கு கொடுத்தா. இது எல்லாத்தையும் இந்த டேஷில் புக் எழுதி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் புக்கில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ தான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ புக் பேக்கில் இருக்க ஐ கேன் டூ பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 108ல் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், மோல்ஸ் டிக் டேஷ் டு கேட்ச் ஒன். மோல்ஸ், அதாவது நம்ம போயம் பார்த்தோம் இல்லையா, போயமும் லெசன் பாட்டு ப்ரோஸும் பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து இதை கொடுத்துருக்காங்க. மோல்ஸ் டிக், மோல்ன்றது இருக்கு இல்லையா, ரேட் மாதிரி எலி மாதிரி இருக்கும்னு, அது வந்து டிக் டேஷ் டு கேட்ச் ஒம்ஸ், அந்த புழுக்களை பிடிக்க என்ன யூஸ் பண்ணிச்சு, டனல்ஸ், அதாவது டனல்ஸ்னால் பொந்துகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிச்சு, டனல்ஸ். லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் ட்ரிங்க் டேஸ், லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் எதை ட்ரிங்க் பண்ணும், லீஃப் தான் ட்ரிங்க் பண்ணும். அதாவது லீஃப் சாப்,
லீஃப் சாப். அந்த லீஃப் கட்டர் ஆன்ஸ் என்ன சாப்பிடும்? ட்ரிங்க் என்னத்தை குடிக்கும்? லீஃப் சாப். லீஃப் சாப். அதுக்கு அடுத்து எஸ்ஏபி சாப். கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு டேஷ். கமலி அவளோட சேவிங்ஸை யார்கிட்ட கொடுத்தா? ஹர் ஃபாதர். அவளோட அப்பாட்ட கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் புக்கில் ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜாயின் த வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடியே ஆட் பண்ணுறது. அதாவது பெய்டு. பெய்டுக்கு கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் என்னது? ப்ரீபெய்டு. அதை வந்து ரெட் கலரில் ஜாயின் பண்ணிக்கலாம். பிஆர்இ ப்ரீ பெய்டு. ப்ரீபெய்டுன்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சென்டு. சென்டுக்கு மேட்ச் ஆனது எது? க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? ரீசென்ட். ஆர்இ எஸ்இஎன்டி சென்டு. ரீசென்ட். அதை மேட்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஏபிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணிக்கலாம்? அன்ஏபிள். அனேபிள் அப்படின்ட்டு வரும். ஃபோர்த்து ஒனுக்கு என்னது? கண்டினியூ கொடுத்துருக்காங்களே. கண்டினியூக்கு கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் என்னது? டிஏஎஸ். டிஸ். டிஸ் கண்டினியூ ஜாயின் பண்ணுங்கள். இதை வந்து புக்கில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் எதுன்னு நம்மளால் ரீட் பண்ணும்போது ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ரைட் பண்ணும். சேவ். சேவ்னா அதுக்கு போயமில் என்ன வந்துச்சு? கேவ். அதுக்கு சிமிலரான ஒரே மாதிரி இருக்க சவுண்ட் என்னது போயமில் இருந்துச்சு? சேவ்னா கேவ். கண்ட்ரீஸ்க்கு என்னது? பேண்ட்ரீஸ். கண்ட்ரீஸ்க்கு பேண்ட்ரீஸ். தேர்ட் ஒன் லேடர். லேடருக்கு ஸ்டார்டர். இது எல்லாத்தையும் புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் த வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட் இன் கரெக்ட் டென்சஸ். டென்சஸ் பார்த்தோம்ல, அதை வச்சு கரெக்டான டென்ஸ் இதில் ரைட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஐ டேஸ்க் ஹிம் ஆக்சிடென்டலி. நான் ஒரு ஆக்சிடென்டலியில் அவரை பார்த்தேன்னு சொன்னால் சா. எஸ்ஏடபிள்யூ. சிக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்னது? சா. அதுக்கடுத்து செகண்ட் ஒன் வி டேஷ் பேக் டு சிட்டி எஸ்டர்டே. நாங்கள் எஸ்டர்டே சிட்டிக்கு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி நடந்த சொல்கிறாங்க. அப்போ மூவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? மூவ்டு. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் ராணி டேஷ் ரீட்டா டுமாரோ. நாளைக்கு டுமாரோவோ மீட் வச்சு ரீட்டாவை நாளைக்கு ரீட்டாவோ மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வரும்? ராணி வில் மீட். அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் வரும். WIL வில் மீட் அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப்ஸ். இங்கே கொடுத்துருக்க வெர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்மை ரைட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ரன். ரன்னோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ரேன். RAN ரேன். ஈட். ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஏட். ATE ஏட். தேர்ட் ஒன் ஸ்விம். ஸ்விம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்வாம். SWAM ஸ்வாம். இதெல்லாத்தையும் புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த லெசனில் நம்ம சேவ் வைஸ்லி எப்படி புத்திசாலித்தனமாக சேமித்து செலவு செய்யணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து புக் பேக் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் ஐ கேன் டூ பார்த்துருக்கோம். அதில் இருக்க எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கள். லெசனை ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். புக் பேக் பார்ட், கிராமர் பார்ட் எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் லிசனிங்.